உட்காரு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பை லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணி 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி கலந்து பாகு காய்ச்சிக்கலாங்க. பதம் தேவையில்லை. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து அதே கடாயில் திரும்பி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வெள்ளை ரவை 1/2 கப் தேங்காய் சேர்த்து வதக்கி வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்து கட்டிப்படாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. 3 ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அல்வா பதத்துக்கு வந்ததும் 2 ஸ்பூன் நெய் கலந்து இறக்குனீங்கன்னா சுவையான உட்காரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.